ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இன்னையோட நீ செத்து போயிட்டடி. இன்னொரு தடவை புருஷன் சொந்தம்னு சொல்லிட்டு வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் பொண்ணு அனன்யாவுக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டுல உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காதடி. சாகுற வரைக்கும் நீ செஞ்ச துரோகம் என் மனசுல இருக்கும்டி. போடி. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சது. என் பொண்டாட்டியும் புள்ளையும் எப்ப கிடைப்பாங்கன்னு தெரியலையே. சந்திரா, என்னப்பா இது? ஒண்ணு இல்லம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சந்திரா, சந்திரா வா, வந்து உட்காரு. வா வாப்பா. சந்திரா, என்னப்பா இது புது பழக்கம்? ஏன், என்னாச்சு? இப்படி தலைகால் தெரியாம குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா கேக்குறேன்ல. என் கஸ்தூரியும் என் பொண்ணும் என்னை விட்டு போய் என்னையோட 20 வருஷம் ஆச்சுமா. என்னால எப்படிம்மா மறக்க முடியும்? என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்ச நாள் இன்னைக்குதாம்மா. அவங்க நினைப்பால என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. இந்த நாள்
திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சும்மா. என்னென்னம்மா பண்ண சொல்றீங்க? அவங்கள நினைக்கிறத மறக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனால நீ இப்படி குடிச்சிட்டு வருவியா? அவ எனக்கும் தான் பேத்தி. கஸ்தூரி என் மருமக, ஆம்பளை நீ. உள்ள பொண்டாட்டிய காணும்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். எங்க சோகத்தை தீர்த்துக்க நாங்க எங்க போறது? இல்லம்மா, உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஆசையா காதலிச்சு சந்தோஷமா வாழணும்னு அவளை நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவளோட சந்தோஷமா வாழாம அவளை தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறேன்னு. விடுப்பா, எல்லாரும் கைவிட்டாலும் அந்த ஆண்டவன் கைவிட மாட்டான்னு துணையா இருப்பான்னு சொல்லுவாங்களே. நாம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. என் மருமகளும் பேத்தியும் நிச்சயமா வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கேன். 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. எனக்கு என்னமோ இனிமே அப்படி நடக்காதுன்னு தோணுது. நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு அம்மாவா கேக்குறேன், செய்வியா? என்னம்மா? இன்னொரு தடவை இந்த மாதிரி தன்னையே மறக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு வந்துடாத. நான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன்னு இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு வரேன். ஆனா மறுபடியும் இன்னொரு காரணத்தை சொல்லி குடிச்சிட்டு வந்து நான் உன்னை வளர்த்த விதம் தப்புன்னு என்னை நினைக்க வச்சிடாதப்பா. அதனால தயவு செஞ்சு இனிமே நீ குடிச்சிட்டு வராதப்பா. அது எனக்கும் கஷ்டம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.